வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஹைப்ரிட் தென்னை மரம் வளர்ப்பு முறை பற்றி பார்க்கலாம். தென்னங்கன்று எப்படி செலக்ட் பண்ணோம்னா 8 to 12 மாதம் வளர்ந்த தென்னங்கன்றில் 6 to 8 இலைகள் இருக்க மாதிரி, தென்னங்கன்னோட சுற்றளவு 10 to 15 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணணும். தென்னங்கன்னை மேலேருந்து ஜூன் மாதம் தொடக்கம் வரைக்கும் நடலாம். 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழத்தில் குழி தோண்டி உள்ளே இருக்க மண் எடுத்து அதோட இயற்கை உரத்தையும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டையும் கலந்து மண்ணை குழியில் போட்டு அதுக்கு மேலே தென்னங்கன்று நடணும். ஒரு தென்னங்கன்னுக்கும் இன்னொரு தென்னங்கன்னுக்கும் 7.5லேருந்து 9 மீட்டர் இடைவெளி இருக்கணும். தென்னங்கன்று நட்டதுலேருந்து 3 to 4 வருஷத்தில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். பூக்கள் பூத்ததுலேருந்து 6 to 8 மாதத்தில் இளநீர் பறிக்கலாம். 11 to 12 மாதத்தில் கொப்பரை தேங்காய், முற்றிய தேங்காய் பறிக்கலாம். ஒரு வருஷத்தில் ஒரு தென்னை மரத்தில் 350 to 400 இளநீர் பறிக்கலாம். 30 to 45 நாள் இடைவெளியில் 8 to 10 டைம் ஒரு வருஷத்தில் ஒரு மரத்தில் இளநீர் பறிக்கலாம். 45 to 60 நாள் இடைவெளியில் 6 to 8 டைம் ஒரு மரத்தில் ஒரு வருஷத்தில் 150லேருந்து 250 கொப்பரை தேங்காய் முற்றிய தேங்காய் பறிக்கலாம். ஹைப்ரிட் தென்னை மரத்தோட ஆயுட்காலம் 40 to 60 வருஷம். அதிக ஈல்டு நமக்கு எப்போ தரும்னா 6 to 8 வருஷத்துலேருந்து அதிக மகசூல் தர ஆரம்பிச்சிடும். 40 to 50 வருஷம் வரைக்கும் அதிக மகசூல் நமக்கு கிடைக்கும். நன்றி.